நான் ஏர் மார்ஷல் சுகுமார், இந்திய விமானப்படையில் 40 வருஷம் போர் விமானியாக இருந்து ஓய்வு பெற்றவன். என்னுடைய மனைவியார் டாக்டர் சாதனா சுகுமார், மருத்துவர். அவங்களும் இந்திய விமானப்படையில் மருத்துவராக இருந்து ஓய்வு பெற்றவங்க. நாங்கள் ஓய்வு பெற்று எங்களுடைய பூர்வீக கிராமம், பூர்வீக நிலமான காயப்பாக்கம் கிராமத்துக்கு, பெரிய காயப்பாக்கம் கிராமத்துக்கு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2015 ஜனவரியில் இங்கே வந்தோம். அப்போ இருந்து இந்த நிலத்தில் நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் விடுமுறைக்கு இங்கே தான் வருவோம். அதனால ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம விவசாயத்துக்கு வரணும், விவசாயத்துக்கு வந்தாலும் இந்த கிராமத்துக்கு தான் வரணும், இந்த நிலத்துக்கு தான் வரணும், ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நாங்கள் ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போது பட்டிண்டான்னு ஒரு இடத்துல இருந்தோம், பஞ்சாபில். அது இது மாதிரி விவசாயம் இருக்கிற மாவட்டம் தான். ஒரு காலத்தில் நிறைய அந்த பச்சை புரட்சியெல்லாம் ரொம்ப முன்னோடியாக இருந்த மாவட்டம் அது. ஆனால் அங்கே 30 வருஷத்துக்கு முன்னே அங்கே இருக்கும்போது நீர்லாம் விஷமாயிருச்சு, நிலம் மலடி ஆயிடுச்சு, காற்றும் விஷமாயிருச்சு. தண்ணி கிரவுண்ட் லெவலில் இருக்கும், கிட்டத்தட்ட நிலத்தடி நீர் ரொம்ப கிட்ட தான் இருக்கும். ஆனால் அந்த தண்ணீரை யூஸ் பண்ண முடியாது, குடிக்கலாம் முடியவே முடியாது, விவசாயத்துக்கே பயன்படுத்த முடியாது. அவங்க டேம்ல இருந்து, பக்ரானங்கல் டேம்ல இருந்து வர்ற தண்ணி, வாய்க்கால் மூலமாக வர தண்ணி வச்சு தான் அவங்க விவசாயம் பண்ணணும். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சாங்க, ஏன்னா அவ்வளோ விஷமாயிருச்சு நீர்லாம். அங்கேருந்து ஒரு ட்ரெயின் வாரம் வாரம் போகும் பக்கத்து மாவட்டத்துக்கு. அந்த ட்ரெயின் பேரு கேன்சர் எக்ஸ்பிரஸ் தான் மக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் போகிறவங்க எல்லாரும் கேன்சர் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லைன்னா கேன்சர் பேஷண்ட்ஸோட குடும்பமாக இருக்கும். அவ்வளோ அதிகமாக இருந்தது கேன்சர் அங்கே. இப்போவும் நாட்டில் அதிகமாக இருக்கிற கேன்சர்னா பட்டிண்டா மாவட்டம் தான். அங்கே கிட்ட இருந்து பார்த்தோம் அவ்வளோ கஷ்டப்படுறத. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இருக்கு யுனைடெட் நேஷன்ஸ்ல. அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருக்காங்க, இனிமேல் இன்னும் 60 போகம் தான் விவசாயம் பண்ண முடியும், அதுக்கப்புறம் விவசாயம் நிலத்துல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாம் மலடியா போய்கிட்டு இருக்கு, பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு, நிலம் நீர் எல்லாம் விஷமாகிட்டு இருக்கு. இப்போ 10 வருஷம் அதில் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 20 வருஷம் தான் இருக்கு. 40 போகம் அப்படின்னா 20 வருஷம் இருக்கு. இன்னும் 20 வருஷத்துல எங்கேயும் விவசாயமே பண்ண முடியாத நிலைக்கு வந்துடும். நம்ம மாறினால்தான் அதை மாற்ற முடியும். ஆகையினால இயற்கை விவசாயம்ன்றது ஒரு சாய்ஸே கிடையாது, நான் பண்ணி தான் ஆகணும், ஒரு கம்பல்ஷன் நமக்கு. நாங்கள் இந்த பண்ணையில் மெயினாக மாமரங்கள், தென்னை, இது 2 தான் மெயின் கிராப்ஸ். அப்புறம் மற்றது என்ன பண்ணுறோன்னா மஞ்சள் பண்ணுறோம். ஒரு லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக நம்ம மஞ்சள் பண்ணுறோம், ஆர்கானிக், எல்லாமே ஆர்கானிக் தான். அப்புறம் நெல், பாரம்பரிய நெல் வகைகள் பண்ணுறோம். இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோம்னா செங்கல்பட்டு சிறுமணி, இந்த மாவட்டத்தை சேர்ந்தது. அப்புறம் நவரேன்னு ஒன்று இருக்குது, அது பால்காட்டில் வளரக்கூடிய ஒரு ஆயுர்வேத நெல். அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அந்த 2ம் பண்ணியிருக்கோம், நெல், பாரம்பரிய நெல் வகைகள். அப்புறம் கேழ்வரகு பண்ணுறோம். அதுக்கப்புறம் எள்ளு, கடலை, கொய்யா. இப்போ கடைசியாக இப்போ என்ன ஆரம்பிச்சிருக்கோம்னா டிராகன் ஃப்ரூட்னு ஆரம்பிச்சிருக்கோம். டிராகன் ஃப்ரூட்டும் ரொம்ப நல்லா வருது. இந்த வெதருக்கும் சரி, பூச்சி தொல்லைகளும் சரி, எல்லாத்தையும் பார்த்தோம்னா டிராகன் ஃப்ரூட் ரொம்ப நல்லா வருது. நல்ல டிமாண்டும் இருக்குது அதுக்கு. அதனால அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலான் இருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் முருங்கை, கருவேப்பிலை, மருதாணி அதெல்லாம் கூட வளர்க்குறோம். இந்த இலைகள்ல இருந்து எடுத்து கருவேப்பிலை இலை, முருங்கை இலை, மருதாணி இலை அதெல்லாம் எடுத்து அதை சோலர் ட்ரையரில் வச்சு ட்ரை பண்ணி பவுடர்களாக விற்கிறோம். மஞ்சளையும் நாங்கள் மஞ்சளை டைரெக்டாக காய விற்கிறது இல்லை, மஞ்சளை காய வச்சு அறுத்து காய வச்சு நாங்கள் வச்சுப்போம். அப்புறம் எப்பப்போ தேவை இருக்கோ அதை பவுடராக்கி பவுடராக தான் கொடுக்குறோம். அதனால எல்லா பொருட்களுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கு. ஆர்கானிக் ஃபார்மிங்னாலே அதுக்கு ஒரு தனி மீனிங் இருக்கு. அதாவது ஆர்கானிக்னா எந்த இடத்துல நம்ம விவசாயம் செய்யறோமோ அங்கேயே எல்லாம் தயார் பண்ணணும், அதுதான் ஆர்கானிக்னு சொல்றது. அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங் இந்த பண்ணையில பண்றோம்னா இந்த பண்ணையிலேயே இடுபொருட்கள்லாம் தயாரிக்கணும், இந்த பண்ணையிலேயே இருக்கிற இடுபொருள் வச்சு தான் நம்ம விவசாயம் செய்யணும். அதுதான் ஆர்கானிக் ஃபார்மிங்கோட பேசிக் பிரின்சிபல். இதுல தான் நம்ம சர்க்குலர் எக்கானமின்றதும் மேட்ச் ஆகுது. மரங்கள்ல பார்த்தோம்னா தென்னை மரம் இருக்கு, தென்னை மரத்துக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த மண்புழு உரம் கொடுக்குறோன்ட்டு.
ப்ராடக்ட். அது வர்றதுல இளநீர் வரும்போது இளநீரா யூஸ் பண்ணிக்கிறோம், இளநீருக்கு அடுத்து தேங்காய் வரும்போது தேங்காய் யூஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து கொப்பரையா வந்து நாங்களே இங்கேயே மறைச்சுக்கு வச்சு எண்ணெய் ஆக்குறோம். ஸோ அந்த அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே வருது. அது இல்லாம தென்னையில இருந்து மட்டைகள் வருது. அந்த மட்டையை வந்து ஒண்ணு பவுடர் ஆக்கி திருப்பி நிலத்துக்கு போடுறோம், திருப்பி நிலத்துக்கே போகுது, மக்குது, தென்னை மரத்துக்கு சத்தாகுது. அடுத்தது சில மட்டைகளை வச்சு பயோசாரா மாத்துறோம். அந்த பயோசாரா பண்ணி, அந்த பயோசாருன்றது என்னன்னா ஒரு கறி, உயிர் கறி. அந்த கறியை எடுத்து திருப்பி நிலத்துக்கு கொடுக்குறோம். நிலத்துக்கு கொடுக்கும்போது நிலத்தோட கண்டிஷன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஆகையினால திருப்பி தென்னை மரம் நல்லா வளருது. ஆக இது ஒரு சைக்கிள். இது மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம பண்ணையில் பண்ற வேலையிலிருந்து எடுக்கிற பொருளை வந்து நம்ம வேல்யூ ஆடட் பொருளா எடுத்துக்கிறோம், வித்து நம்ம கொஞ்சம் காசு ஆக்குறோம். மீதி பொருட்களை வேஸ்ட் ஆக்காம பண்ணையிலேயே அதை இடுபொருளா மாத்தி செடிகளுக்கு கொடுத்து வளர்க்குறோம். இதுதான் சர்க்குலர் எக்கானமின்னு சொல்றோம் பண்ணைக்குள்ள. பண்ணைக்கு ஈகோ சிஸ்டமே இம்ப்ரூவ் பண்றது, நல்லதாக்குறதுன்னா அது கவுஸ்னால தான். நாங்க வச்சிருக்கிறது இந்த பசு மாடு எல்லாம் வச்சு வைத்திருக்கிறது வந்து எல்லாமே இந்த லோக்கல்னு சொல்லுவோம். அதாவது நாட்டு மாடு, இந்த இடத்தோட அல்ட்ரா லோக்கல் நாட்டு மாடு. என்னன்னா இந்த மாவட்டம் இருக்கு, செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த மாவட்டத்தை சேர்ந்த தொண்டை மண்டலம் சொல்லக்கூடிய இந்த இடத்தை சேர்ந்த குட்டை மாடு தான் நாங்க வச்சிருக்கோம் மெயினா. ஏன்னா நாங்க வந்து இந்த மாவட்டத்தில் இருக்க தொண்டை மண்டலத்தில் இருக்கிற மாடுகளை ஒரிஜினலா மல்டிப்ளை பண்ணணும், திருப்பி அதோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த இடத்துக்கு திருப்பி அதுக்கு வரணும், நல்ல நம்பர்ஸ்ல வரணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு, அதனால பண்றோம். அது இல்லாம கொஞ்சம் தார் பார்க்கர், 1-2 தார் பார்க்கர், ஒரு ஓங்கோல் அதெல்லாம் வச்சு, ஒரு காங்கேயம்லாம் வச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாடுகள் தான் எங்களுக்கு மெயினா இடுபொருள்களுக்கு பயன்படுது. பால் வர்றது அதுக்கு எக்ஸ்ட்ரா, அதை போனஸ் மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் பால் வர்றது. அதனால எங்களுக்கு மெயின் அதுல இருந்து வர்றது எதுக்கு பாக்குறோம்னா சாணி, கோமியம் தான். அதனால தான் நாங்கள் என்ன பண்றோம்னா, எங்க மாடுகள் வந்து வயசான உடனே பால் கொடுக்கிற தருணம் தாண்டின உடனே அந்த மாடை நாங்கள் விற்க மாட்டோம். ஏன்னா அது வந்து நேரா கசாப் கடைக்கு தான் போவோம். இங்கேயே வச்சிருந்து இங்கேயே ஓய்வு பெற்று இங்கேயே இருந்து இங்கேயே தான் இறக்கும். அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் பார்த்துப்போம். அது வரைக்கும் அது சாணி கொடுக்கும், கோமியம் கொடுக்கும். அதனால அதை வச்சுக்கிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கௌஷாலா மாதிரி தான். அதனால எங்களுக்கு மாடு தான் எங்களோட மெயின் பேக் போனு இந்த பண்ணையில் இடுபொருள் கிடைக்கிறது. கயப்பாக்கத்தில் நாங்கள் ஒரு ஈஸ்வரன் கோயில் தெருன்னு இருக்கோம். அந்த தெருவில் மொத்தம் 7 வீடு இருந்தது ஒரு காலத்தில். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே 7 வீடு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு வீடு தான் இருக்கு. மற்ற 6 வீட்டில் இருக்கிற எங்களுடைய உறவாளர்கள் எல்லாம் நிலத்தெல்லாம் வித்துட்டு நகரத்துக்கு போயிட்டாங்க. எப்போவோ போயிட்டாங்க, 20-30 வருஷத்துக்கு முன்னே, 40 வருஷத்துக்கு முன்னே போயிட்டாங்க. ஏன்னா நிறைய கஷ்டங்கள், விவசாயன்றது ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு. ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க, இயற்கை அந்த வெதர் வந்து சரியா ஒத்துழைக்காது, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆகையினால நிறைய பேர் நிலத்தை வித்துட்டு போயிட்டாங்க. காலங்காலமா விவசாய இருந்தவங்கலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. சில பேர் தான் இப்போ இன்னும் இருக்கிறாங்க கிராமங்கள்ல, 3/4 பேர் போயிட்டாங்க. அதுதான் சூழ்நிலை. இப்போ எங்களுக்கு வந்து வேற ரிக்குவயர்மெண்ட் முதலே சொன்னேன். நாங்க வந்து இந்த ஊர்ல பூர்வீகமா இருந்தவங்க, எங்களுக்கு விவசாயம் ரொம்ப பிடித்த ஒரு தொழிலா இருந்தது, வாழ்வு முறையா இருந்தது. அதனால நாங்க வந்து திருப்பி வந்துட்டோம். நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வேலை செய்கிற வரைக்கும் நகரத்துக்கு போகிறது ஒன்று, அது போய் தான் ஆகணும். ஏன்னா வேலை செய்கிற இடத்துல கிட்ட இருக்கணும், அது ஒரு கம்பல்ஷன். அதனால் அவங்க நகரத்துக்கு போகிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் ஓய்வு பெற்றவங்க, எந்த வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவங்களுக்கு நகரத்தில் இருக்க வேண்டிய நெசிட்டியே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வாழ்வு முறையே டிஃப்ரெண்ட். இப்போ வேலைக்கு போக வேண்டியதில்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு நகரத்துக்குள்ள கும்பலில் சேர்ந்துக்கிட்டு அங்கே ஒவ்வொரு நகரமும் மக்கள் தொகை அதிகமாகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீர் கஷ்டம், சுவேஜ் கஷ்டம், ஒரு மழை வந்தா பிளாக் ஆயிடும் ரோட்ஸு, அவ்வளோ கும்பல் இருக்குது எதுக்கு போனாலும். அப்படி இருக்கும்போது ஓய்வு பெற்றவங்க நகரத்தில் இருக்க வேண்டிய நெசிட்டியே கிடையாது. அவங்க எல்லாம் கிராமப்புறத்துக்கு தான் வரணும். அவங்க எல்லாம் கிராமப்புறத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல இளைஞர்கள்லாம் போய் நகரங்கள்ல இருக்கலாம். அங்கேயும் கும்பல் இருக்காது, இங்கேயும் வாழ்வு முறை நல்லா இருக்கும். ஆகையினால ஓய்வு பெற்றவங்களுக்கு எல்லாரும் நகரத்தை விட்டு வந்து கிராமங்கள்ல தான் இருக்கணும். இதுல இப்போ வந்து ஒரு புது ட்ரெண்ட் நான் பார்க்குறேன். கொஞ்சம் வருஷமா, 10 வருஷமா நான் பார்க்குறோம். நிறைய பேர் பிஸ்னஸ் வச்சிருக்கிறவங்க, இல்லை ஐடியில் வேலை செய்கிறவங்க, இல்லை வேற கம்பெனியில் வேலை செய்கிறவங்கலாம் நகரத்தில் இருக்கிறவங்க ஒரு காலத்தில் டிசைட் பண்ணி அந்த வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நிலம் வாங்கி அங்கே வீக்கெண்ட்ஸுக்கு வந்து, வீக்கெண்ட் ஃபார்மர்னு சொல்லுவாங்க, வீக்கெண்ட்ஸுக்கு வந்து தங்கிட்டு ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டிட்டாங்க. ஒரு 2 ரூம் 1 ரூம் வீடு கட்டிட்டு அங்கே தங்கிட்டு போகிறாங்க. அவங்க குடும்பத்தோட வந்து அங்கே இருந்துட்டு போகிறாங்க. அது மாதிரி நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் சீக்கிரமாகவே ரிட்டையர் ஆகிட்டு ஓய்வு பெற்று வர்றவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா என்ன பெனிஃபிட்னா, இந்த கிராமப்புறத்துக்கு அவங்க எல்லாம் எஜுகேட்டட், நல்லா படிச்சவங்க, உலகத்தை பார்த்தவங்க, எல்லா உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியுது அவங்களுக்கு. அது இல்லாம அவங்களுக்கு இந்த சோசியல் மீடியா மூலமா விவசாயத்தை பத்தியும் தெரியுது. அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா கிராமப்புற எக்கானமிக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது. காசு வருதுங்க, பணம் வருது, செல்வம் வருதுங்க. அவங்க செலவு பண்ண முடியறவங்க தான் இங்க வராங்க.
கிராமத்தில் வந்து இருக்கிறதுன்றது ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி ஆஃப் லைஃபாக மாறிடுது. ஏன்னா இங்கே வந்து பொல்யூஷனே இருக்கிறது இல்லை. ஒன்று வந்து சத்தம், நாய்ஸ் பொல்யூஷன், ஒன்று காற்றுல பொல்யூஷன், நீர் பொல்யூஷன், எல்லாமே சுத்தமாக இருக்கு. ஆகையனால எப்பயுமே ஒரு சந்தோஷமா அது எல்லாமே இங்கே வந்து பேஸ் ஆஃப் லைஃப்னும் ரொம்ப ஸ்லோ பேஸ் ஆஃப் லைஃப். அதனால ஒன்றும் அவசரம் கிடையாது, டென்ஷன் கிடையாது, டென்ஷன் குறைவு. அதெல்லாம் குவாலிட்டி ஆஃப் லைஃபே ஒரு டிஸ்டிங் டிஃப்ரென்ஸ் இருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆகையனால வந்து இங்கே இருக்கிறதுனால நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு.